ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामे नमस्ते सरस्वती भगवान् चारिणे निर्विशेष शून्यवादी पार्श्वत देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்பு கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 8வது அத்தியாயத்துடைய கடைசி 4 ஸ்லோகங்கள். ஏகாதசி அன்னைக்கு பாகவதம் படிக்கிறது கேட்கறது ரொம்ப பெரிய பாக்கியம். இன்னைக்கு ரொம்ப மங்களகரமான தினம், யோகினி ஏகாதசி. ஏகாதசி உபவாசம் இருக்கிற பக்தர் எல்லாருக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம். எல்லா பக்தருக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். ஏகாதசி வந்து நல்லபடியா இருந்து பகவானுடைய அருள் பார்த்துருக்கோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இந்த அத்தியாயத்தோட தலைப்பு கர்ப்போஷாய விஷ்ணுடைய நாவிலிருந்து பிரம்மாவின் தோற்றம். இந்த ஸ்லோகங்களை படிச்சோம். சிருஷ்டிப்பு லீலை, பிரபஞ்சம் எப்படி படைக்கப்படுது, படைப்புக்கு தேவையான மூலக்கூறுகள் எங்கிருந்து வந்தது, நேச்சர் வந்து நேச்சராவே ஒர்க் ஆகுதா, நேச்சர் பின்னாடி யார் இருக்காங்க, கிரியேஷன் படைப்பு வந்து தானா நடக்குதா, இந்த படைப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்கா, அப்படி படைப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்குன்னா அது யாரு, அது எப்படி இந்த யூனிவர்சல் மேனேஜ்மெண்ட், இந்த பிரபஞ்ச நிர்வாகம் எப்படி நடக்குது, எப்படி பகவான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்காரு அப்படிங்கறத வந்து நம்ம கற்பனை செஞ்செல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. கற்பனை பண்றதுனாலயோ அல்லது வெறும் சாஸ்திரங்களை மட்டும் படிக்கிறதுனாலயோ அல்லது தத்துவார்த்தங்களை வந்து தர்க்கம் பண்றதுனாலயோ அல்ல பௌதிக கல்வினாலேயோ உயர்ந்த குல பிறப்புனாலேயோ புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள் அல்ல இவைகள். எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பகவான் மேல அன்பு இருந்தா மட்டும் பக்தி. ஆன்மீகங்களுடைய கருணை, கிருஷ்ணாவுடைய கருணை, குரு கிருஷ்ண பிரசாதமாய் பக்தி. ஆன்மீக குருவுடைய கருணையாலும் கிருஷ்ணருடைய கருணையாலும் பக்திங்கிற விதை கிடைச்சு அந்த பக்தியை பிராக்டிஸ் பண்ணும் போதுதான் இதெல்லாம் புரியும். ஆட்டோமேட்டிக்கா ரிவீல் பண்ணுவார் கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து ஒன் ஆஃப்டர் another ஆட்டோமேட்டிக்கா ரிவீல் பண்ணுவாரு. கிரியேஷன், யூனிவர்சல் மேனேஜ்மெண்ட், his form, name, glorious, இந்த பிரபஞ்ச நிர்வாகம், படைப்பு, பகவான ரூபம், இதெல்லாம் பக்தினால மட்டும் பகவான் வெளிப்படுத்துவார். பிரம்மா கற்பனை பண்ணி பார்த்தாலும் ஒரு முடிவுக்கு வர முடியல, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் ஒரு முடிவுக்கு வர முடியல. பல ஆயிரம் வருஷங்கள் அவருடைய ஆய்வு கணக்குப்படி பல ஆயிரம் வருஷங்கள் ட்ரை பண்ண ஒரு முடிவுக்கு வர முடியல. ஃபைனலி அவர் கிருஷ்ணா சன்ற பகவானுடைய தாமரை திருப்பாலை பற்றி கொள்ற பகவானுடைய தாமரை திருப்பாலை பற்றி கொள்ள மட்டும்தான் உங்களுக்கு வெளிப்படும். கிருஷ்ணனுடைய நாம ரூப குணாதிசயம் இல்லாட்டி வெளிப்படாது. அதுதான் பிரம்மாவுடைய ரியலைசேஷன் பார்க்கணும். பிரம்மாவுடைய ரியலைசேஷன் என்ன இருக்கு, பிரம்மாவுடைய அனுபவம் எங்க இருக்கு, இங்க தெரியுது. பிரம்மாவுடைய அனுபவம் எங்க நமக்கு தெரியும், பிரம்மாவுடைய ரியலைசேஷன்.
பகவானை பற்றி பிரம்மாவுடைய அனுபவத்தை நம்ம எங்க பார்க்கலாம்? நீ என்ன சொன்ன? ஓகே, பாகவதத்துல பார்க்கலாம். அப்புறம் பகவானை பற்றிய அனுபவங்கள், பிரம்மாவுக்கு அனுபவம் நம்ம எங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்? அது பகவான் பிரம்மாவுக்கு சொன்னது, பிரம்மாவோட ரிலேஷன்ஷிப். ஓகே, பாகவதத்துக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வேற பிரம்மா வந்து பகவானை பற்றிய அனுபவங்களை எங்க சொல்லியிருக்காரு? பிரம்ம சங்கீதை. பிரம்ம சங்கீதையில வந்து பிரம்மாவை வந்து கிருஷ்ணாவுடைய தனித்தன்மை என்ன, அவருடைய அனுபவம் என்ன, பகவான் எப்படி நேருக்கு நேர் பார்த்தாரு, பகவான் எப்படி இருந்தாரு, அவர்கிட்ட எப்படி அன்பு பரிமாற்றம் பண்ணாரு, இந்த தேவர்கள்லாம் யாரு, அவங்க பகவானை எப்படி தொடர்பு கொண்டிருக்காங்க, எல்லாம் பிரம்மா வந்து பிரம்ம சங்கீதை மூலமா சொல்றாரு. பகவான் வந்து ஒரு புருஷோத்தமா, ஒரு நபர், அவர் குரு மற்றவர் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க, கடவுள் குரு கிடையாது, அவர் அருள்மானவர், ஒளி வடிவானவர், ஜோதி வடிவானவர், எங்கும் வியாபிச்சிருக்காரு. சில என்ன நினைக்கிறாங்க, கடவுள் குரு இல்ல, அவர் ஓமிப்பட்டர், அவர் எல்லா பக்கம் இருக்காரு, ஆனா அவர் குரு கிடையாது. ஆனா இது முழுமையான உணர்வு அல்ல. இந்த உணர்வு வந்து இந்த ரியலைசேஷன் பிரம்ம ரியலைசேஷன், எங்கும் வியாபிச்சிருக்கும் இறைவனை உணர்வது பிரம்ம ரியலைசேஷன், பிரம்மனை உணர்வது. எங்கும் வியாபிச்சிருக்கிறது பிரம்மம். அதுக்கப்புறம் ஒன்று பிரம்மன் ரியலைசேஷன், இன்னொன்னு பரமாத்மா. எல்லா ரீதியிலும் கிருஷ்ணர் பரமாத்மா இருக்காரு. சர்வச்ச சாவம் சன்னி விஸ்வ மட்ட ஸ்திதி ஞான பகவான் ஈஸ்வர சர்வபூதானம் நிர்தேசி. பிரம்மன் உணர்றது. பிரம்மனை யார் உணர்றாங்க? பிரம்மனை உணர்றவங்க யாரு? ஞானிகள். பரமாத்மாவோட உண்ணாத முயற்சி பண்றவங்க யோகி. பலதரப்பட்ட ஆன்மீகவாதிகள் இருக்காங்க. பிரம்மத்தை உணர முயற்சிக்கிறவங்க, பரமாத்மாவோட ஒன்னாக முயற்சிக்கிறவங்க, பரம்பூசரை சமயசனங்காக வழிபடுறவங்க, பகவான் கிருஷ்ணருக்கு சமயசனங்காக வழிபடுறோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணரின் குருமுகத்தோட வழிபடுறோம் தூய பக்தர்கள். சோ பிரம்மா கிருஷ்ணா ஒரு நபர்னு எஸ்டாப்ளிஷ் பண்ற ஸ்ட்ராங்கா. பிரம்மா வந்து ஒரு சூரியத்தை பார்த்ததோ அல்லது ஒரு தோன்றா ஒரு உருவத்தை பார்த்ததோ அல்லது தோன்றா உருவத்தை அனுபவப்பட்டதோ சொல்லல. நான் கடவுளை பார்த்தேன், அதான் உருவம் இல்ல, அதான் உணர்ந்தேன், அவர் எனக்குள்ள இருக்காரு, எல்லா பக்கம் இருக்காரு, அது உருவம் கிடையாது, அந்த மனோபாவம் இல்ல. பிரம்மா இங்க பகவானுடைய சச்சிதான குடும்பத்தை பார்த்திருக்காரு. அந்த உடல்ல என்னென்ன அளவு இருக்குன்னு பார்த்திருக்காரு. அந்த கார்கோஷா விஷ்ணு, கர்ப்பக்கடல பள்ளி கொடுத்துட்டு கார்கோஷா விஷ்ணு அனந்த தேவனுடைய பாம்பு படுக்கையில, ஆதிசேஷன் அனந்தருடைய பாம்பு படுக்கையில பள்ளி கொடுத்து, அந்த அனந்த தேவனுக்கு 1000 தலைங்க, 1000 தலைவர் ரத்னங்கள் சொலிக்குது, மாணிக்கம் மாணிக்க சொலிக்குது. அதுக்கப்புறம் பிரம்மதேவர் பகவான் பார்க்கிறாரு, மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை இதழ் போல கண்கள், என்று மாடாத வையந்தி மாலை, மார்புல சிவஸ்திபுரி, கழுத்துல கௌஸ்துமணி, மஞ்சள் பீதாம்பராய், இதெல்லாம் தரிசனம் பண்றாரு. மேலும் பக்தர்களின் தொண்டு பக்தி சேவையை ஏற்றுக்கொண்ட பகவான் தமது அழகிய புண்ணைகள் அவர்கள் துன்பத்தை போகிறார். பக்தனுக்கு எப்ப துன்பம் போயிடும்? மொபைல்ல வந்து விக்கிரகத்தை பார்த்தது துன்பம் போயிடும். ஆனா
துன்பத்தை வச்சுருப்பான், கோயில் வந்து விக்கிரத்தை பார்க்கணும். அப்ப என்ன ப்ராப்ளம்? சோ ப்ராப்ளம் வரும்போது கிருஷ்ணாட்ட வரணும். ப்ராப்ளம் வரும்போது கிருஷ்ணா விட்டு விலகி இருக்க கூடாது. பிரச்சனை வருதுன்னா கிருஷ்ணாட்டு வரணுமே தவிர, நிறைய பேர் என்ன பண்றாங்க, பிரச்சனை வந்தா கிருஷ்ணா விட்டு விலகிடுறாங்க. அது தீர்வு இல்லை. அது எப்படி பண்றாங்க பகவான் ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு, தன்னுடைய என்னது பகவானுக்கு பக்தி கொண்டு அவரை மிகவும் கடமைப்பட்டவராக செய்கிறது. பகவான் கிருஷ்ண ஒரு பக்தர் வந்து பகவான் சேவை பண்ணிட்டா பகவான் அந்த பக்தர் கடமைப்பட்டவராக. எப்படி நம்ம யார்ட்ட ஒரு சேவை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கடமைப்பட்டவரா இருந்தா, இவன் அன்னைக்கு அவன்கிட்ட வாங்கிட்டுமே, அவன்கிட்ட அந்த சேவை ஏற்றுட்டோமே, அந்த மாதிரி பகவான் நினைக்கிறார். பாருங்க பகவானுடைய மென்டாலிட்டி, பகவானுடைய மனோபாவம் என்ன. நம்ம ஒன்னும் பெருசா சாதிக்கல, நம்ம ஒன்னும் பெருசா அப்படி செய்யல. நம்ம சின்ன சின்ன சேவை செஞ்சாலும் பகவான் கடன்பட்டவராயிரு. என்னன்னா, பக்தர்களின் தொண்டை ஏற்றாமல் தமது அழகிய புண்ணையால் அவர் துன்பத்தை குறைத்துக் கொள்கிறார். ஒரு பக்தனுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும், ஒரு பக்தனுக்கு என்ன துன்பம் இருந்தாலும் பகவானுடைய தாமரை முகத்தை பார்த்தோன்னே அவன் கஷ்டம்லாம் போயிடும். அந்த லேசான ஒரு புன்னகை பகவானுடைய முகத்துல ஒரு லேச உடத்தோடு ஒரு சீர்க்கு, அந்த மந்தவாச புன்னகையில மட்டும் மயங்கி விடுவது. அது வந்து விக்கிரகமா பாக்குறவங்க தெரியாது, இது ஏதோ சில அப்படின்னு பாக்குறவங்க. ஆனா அந்த விக்கிரகத்துல பகவான் இருக்காரு பாக்குறவங்களுக்கு அந்த புன்னகையை பார்க்க முடியும். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா மாயாப்பூர், பிருந்தாவன், ஜெகநாத் பூரி, எங்கெல்லாம் வந்து பகவானுடைய கஷேத்திரம் இருக்கோ, கோயில் இருக்கோ, ஆல் இஸ்கான் டெம்பிள், எங்கெல்லாம் இஸ்கான் டெம்பிள் இருக்கோ, அந்த கோயிலோட விக்கிரகத்தை பாத்தீங்கன்னா அந்த விக்கிரகம் பக்தத்தை அன்பு பரிமாற்றம். நம்ம சிரிக்கிறத பார்க்க முடியும், அவங்களோட நம்ம சேவையை ஏற்றுக்கொண்டதை உணர முடியும். அங்க பகவான் மகிழ்ச்சியா இருக்காரா, எப்படி நம்ம சேவை திருப்தி அடைகிறாரு, எல்லாரும் காசு கொடுப்பாரு. வந்து பக்தனுக்கு என்ன ப்ராப்ளம்? முதல் பகவான் பக்தர்களின் தொண்டை ஏற்ற அவர் நம்ம அழகிய புண்ணியால் அவரோட துன்பத்தை குறைக்கும். பக்தனுக்கு என்ன துன்பம்? முதல்ல பக்தனுக்கு என்ன துன்பம்? ஒரு பக்தனுக்கு துன்பமே கிடையாது, அப்பயே துன்பப்படுறதா நினைக்கிறோம். ஒரு பக்தனுக்கு துன்பமே கிடையாது, என்ன துன்பம் யோசிச்சு பாருங்க. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சா நமக்கு துன்பம் இல்லைன்னு அர்த்தம். இடத்திற்கான மனித பிரிவு கிடைச்சிருக்கு, இடத்திற்கான மனித பிரிவு. அந்த மனித பிரிவு வந்தாலும் ஆன்மீக பாதையில வர்றது ரொம்ப கஷ்டம். எவ்வளவு பேர் மனிதர், கோடிக்கணக்கான 84 லட்சம் வகையான உயிரினங்கள்ல 84 லட்சம் வகையான உயிரினங்கள்ல மனித பிரிவு அரிதானது. அந்த மனித பிரிவுல வந்தவங்க கூட ஆன்மீக பாதை பரவ ரொம்ப அரிதானாங்க. எவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள், எவ்வளவு பேர் ஆன்மீக வாழ்க்கை இருக்காங்க, எவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, எவ்வளவு பேரு ஆன்மீக வாழ்க்கையில் வர்றாங்க. அந்த ஆன்மீக பாதையில் வர்றவங்க எவ்வளவு பேர் சரியான இயக்கத்துக்கு வர்றாங்க, அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தை தேர்ந்தெடுத்தவங்க பிரம்ம மாத்து கௌரி விஷ்ணு சம்பிரதாயம். இது அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயத்தில் மிக முக்கியமான சம்பிரதாயம். ஏன்னா பகவானே சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் வெறும் 500 வருஷத்துக்கு முன்னாடி, வெறும் 500 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணரை சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ண சம்பிரதாயம். கோசாமிகளை போன்ற அற்புதமான பூர்வாச்சாரிய கொண்ட சம்பிரதாயம், அழகழகான கிரந்தங்கள் உள்ள சம்பிரதாயம். இடத்திற்கு அரிதான ஒரு ஆச்சாரியம் சில பிரபுபாதர், இந்த யுகத்துக்கான ஆச்சாரியர். கிருஷ்ண பக்தியை எப்படி எளிமையா பயிற்சி பண்றது, கிருஷ்ணர் மேல எப்படி அன்பு வளர்த்துக்கிறது, கிருஷ்ண உணர்வை விஞ்ஞான பூர்வமா ஸ்தாபனம் செஞ்சு ஒரு ஸ்தாபனம் பண்ண ஒரு ஆச்சாரியர். அப்படி இந்த இஸ்லாமிய இயக்கத்துல பிரபுபாதை வழிகாட்டுதல சேவை பண்ணக்கூடிய குருமார்கள், அந்த சுத்த பக்தர்கள் ஒருத்தர் நமக்கு குருவா கிடைச்சு.
சுத்த பக்தர்கள் காண்பதே பாக்கியம். ஹரே கிருஷ்ணா. சுத்த பக்தர்ல காண்பதே பாக்கியம் அப்படின்னா சுத்த பக்தர்ல தரிசனம் பண்றதே பாக்கியம். கலியுகத்துல எவ்வளவு சுத்த பக்தர் இருக்காங்க? நடுவில் விட்டு எண்ணிடலாம். இல்ல இருக்காங்க, குருமார்கள் இருக்காங்க, புரோபாசிகள் இருக்காங்க, இருக்காங்க. நம்ம தேடணும், அவங்க சங்கத்தை தேடணும். அப்போ கலியுகத்துல, அதாவது இப்போ நமக்கு மனித பிரிவு கிடைச்சிருக்கு, மனித பிரிவு கிடைச்சிருக்கு, அதுல ஆன்மீக பாதைக்கு வந்திருக்கிறோம், அதுல கிருஷ்ண பக்தியை தேர்ந்தெடுத்திருக்கோம், அதுல இஸ்லாம தேர்ந்தெடுத்திருக்கோம், அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயம் கொடிய சம்பிரதாயம் இஸ்லாம தேர்ந்தெடுத்திருக்கோம். பிரபுபாவுடைய வழிகாட்டுதல், ஆதம் சென்று ஒரு ஆச்சாரியர் பிரபுபாவுடைய வழிகாட்டுதல், அப்புறம் பிரபுபாவுடைய சீடர்கள், மூத்த பக்தர்கள், அந்த மாதிரி குருமார்கள், அந்த குருமார்களுடைய சங்கம், அந்த குருமார்களுக்கு நம்ம குரு, அவங்க தரிசனம் பண்றதே பாக்கியம் அப்படின்னா அவங்க குருவா கிடைச்சது பிறவி பயனாளி ஜெயிச்சு, பிறவி பயனாளி தான் சொல்லும். இப்ப என்ன பிரச்சனை? இவ்வளவு ஆச்சா? அதுக்கு அந்த குருவுடைய வழிகாட்டுதல்ல தீட்சை பெற்று 16 நாள் ஜபம் 4 முறை கடைபிடிக்கிறோம், 16 நாள் ஜபம் செய்யறோம், பகவானுக்கு சேவை பண்றோம். இது பாக்கியமா இல்லையா? அப்ப துன்பத்துக்கு என்ன கேள்வி? அவ்வளவுதான், துன்பங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஆனந்தாம் புரிவர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருத ஸ்வாகம். ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றவங்க ஆனந்தம் அனுபவிக்கணும். ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றவங்க ஆனந்தம் அனுபவிக்கிறோம். நம்ம அனுபவிக்கிறோம். மனப்பரம் காரணமாம் சம்சார சக்கரி, மனசுதான் காரணம். எவ்வளவு கிடைத்ததுக்கு அரிதான மகாமந்திரத்தை சைத்தன்யா கொடுத்திருக்காரு, கிடைத்ததுக்கு அரிதான பக்த சங்கத்துக்கு கொடுத்திருக்காரு, கிடைத்ததுக்கு அரிதான ஆச்சாரியர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. சாஸ்திரம், பகவத்கீதை, பாகவதம் போதுங்கிற அளவுக்கு சாஸ்திரம், வேணுங்கிற அளவுக்கு உபன்யாசம் எல்லாம் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் தேர். அப்ப ஏன் துன்பம்? குரு மகாராஜோடைய உடம்பு முக்காவாசி ஒத்துழைக்கல. பிரபுபாதர் அமெரிக்கா போகும்போது 2 முறை ஹார்ட் அட்டாக். பகவானால இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர், பகவானால பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர். அவர் உடலை விடும்போது ஒரு வார்த்தையாக பேச முடியுது. மரணத்தை, அதாவது உடலை விட்டு அவர் பகவானை கொள்வதாக போகும்போது பிரபுபாதர் மரண பணிக்க இருக்காரு. ஆரோக்கியமா இருந்தாரு, ஒரு வார்த்தையா தான் பேச முடியுது, ரொம்ப மெதுவா, வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்குது உடம்புல. பாத்துருக்கீங்களா பிரபுடைய ஃபைனல் வீடியோ? வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கு உடம்புல, ஒரு வார்த்தையா பேசுறாரு. பக்கத்துல உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க சீடர்கள். அப்ப என்ன சொல்றது? பகவானுடைய உலகத்திலிருந்து வந்தவர், பகவானுடைய உலகத்திலிருந்து வந்தவரே அவருக்கு எல்லாம் சுமூகமா இல்ல. முதல்ல ஜான்சிங்கிற இடத்துல கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஆரம்பிச்சார், இந்தியால ஜான்சியில. ஆனா அந்த கலெக்டருடைய மனைவி என்ன பண்ணா, அந்த பில்டிங்கை வலிக்கு வாங்கிட்டு உள்ள அழிச்சு விட்டார். அப்ப ஃபர்ஸ்டே தோல்வி, தொடர்ந்தோடனே தோல்வி, பிரச்சாரம் தொடர்ந்தோடனே தோல்வி அடைஞ்சிருச்சு, ஜான்சியில நடக்கல. சரி, அமெரிக்கா போலன்னா கையில பணமும் இல்ல. அப்புறம் நிறையா நடந்து ஒரு மாதாஜிட்ட போய் அந்த ஜலதூதா கப்பல்ல போய், சரக்கு கப்பல், சொகுசு கப்பல்ல இல்ல, சொகுசு கப்பல்ல அப்படி ஜாலியா உட்காந்து போலாம், சொகுசா இருக்கு. இது சரக்கு கப்பல், ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு போறது. அந்த சரக்கு கப்பல்ல அனுமதி வாங்கி அந்த வயதான காலத்துல கடல் காற்று ஒத்துக்காம ஜுரம் வாந்தி எடுத்து 2 முறை ஹார்ட் அட்டாக் ஏன் ஆன்மீக செய்திருந்தானே, பகவான் அனுப்பி வைக்கப்பட்டவர் தான், ஏன் கஷ்டப்படும்? அப்படியே பகவான் போய் பிரபுபாதரை கஷ்டமே படாதீங்க, அப்படியே ஜாலியா போய் சௌகரியமா உங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிடறேன். நீங்க இந்த திசையில போனா இங்க உங்க சீடர்கள் வருவாங்க, இந்த பக்கம் போனா உங்களுக்கு பணம் கொண்டு வருவாங்க, அந்த பக்கம் போனா உங்களை வரவேற்பாங்க. உங்களுக்கு உடலால எந்த ஆபத்தும் வராது, உடலால உங்களுக்கு பிரச்சனை வராது, எந்த மனதால பிரச்சனை வராது, சீடர்களால பிரச்சனை வராது. நீங்க அப்படி சந்தோஷமா ஒரு பிரச்சாரம் பண்ணுங்க. அப்படியே நடந்தது, அப்படியே நடந்தது. இஸ்கார்கா ப்ராப்பர்ட்டியான அந்த ப்ராப்பர்ட்டி தவிர ஜுகு டெம்பிள்ல இடம் வாங்குறது கிருஷ்ணருக்காக. அது ஏமாத்தி ஏன் நடக்குது?
இதெல்லாம் பிரபா வாழ்க்கையில் நடந்தது. நம்பிக்கையில நீங்க எடுத்து படிங்க. தனிமை போராட்டம். சன்னியாசம் எடுத்ததுக்கு அப்புறம் எந்த பக்கம் போகணும், எங்க போய் சாப்பிடுவாரு, எங்க தங்குவாரு, அமெரிக்காவில் போய் எங்க தங்கினாரு, எங்க சாப்பிட்டாரு, என்ன பண்ணாரு, எல்லாம் அப்படியே சிறப்பு கப்பல் வச்சு வரவேற்றாங்க. போதுல ஓ பக்திவேதாந்த சாமி வருவாரு. அமெரிக்கால எல்லாரும் ஏர்போர்ட்ல இல்ல கப்பல்ல இந்த ஷிப் இருக்கு இல்லையா, ஹார்பர்ல நின்று சிறப்பு கப்பலை வச்சு இப்போ இந்தியால இருந்து பக்திவேதாந்த சாமி வராரு, அவர் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க வராரு, எல்லாம் கியூல இருந்தாங்க. அவர் அப்ப வரவேற்க யாரும் கிடையாது. முதல்ல அமெரிக்கா போகும்போது வரவேற்க யாரு இருந்தா? சீரர்கள் இருந்தாங்களா, நலன் விரும்பிகள் இருந்தாங்களா, உபயதாரர்கள் இருந்தாங்களா? யாருமே இல்லை. பாகவதம் அவர் கையில இருந்தது, குருவுடைய கட்டளை. பாகவதம் கிருஷ்ணர் வேற வேற இல்லை. அப்ப கிருஷ்ணர் புரோபால் கூட இருந்தாரு. அப்புறம் ஆன்மீக குருவுடைய கட்டளை. அப்ப புரோபால் துன்பப்படல? புரோபால் துன்பப்பட்டாரே இல்லையா? ஏன் அவர் பாதிக்கல? பிரபு ஏன்னா அவர் அதுல பாதிக்கப்படல. காரணம் என்னது? அதெல்லாம் அவர் பாதிக்கிறார். அவருக்கு ஒரே ஒரு நோக்கம், குருவை திருப்திப்படுத்தணும், குருவுடைய கட்டளை நிறைவேற்றும். குருவுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக எப்பேற்பட்ட அசௌகரியத்தையும் ஒரு எடுத்துக்கு தயாராக, குருவுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக எப்பேற்பட்ட அசௌகரியத்தையும் ஏற்றுக்க தயாராக, எப்பேற்பட்ட அவமானங்களை ஏற்றுக்க தயாராக, எப்பேற்பட்ட இன்னல்களை ஏற்றுக்க தயாராக, எப்பேற்பட்ட துன்பத்தை அனுபவிக்க தயாராக. ஆனால் பாதிப்பாரு. நீ குரு மகாராஜ் இருக்காரு, ஆனா தினமும் கிளாஸ் கொடுக்குறாரு, தினமும் பிரச்சாரம் பண்றாரு, தினமும் மீட்டிங் அட்டன் பண்றாரு. ஆனா வீல் சேர்ல தான் உட்காந்து அவரால் முன்ன மாதிரி ஆக்டிவா எதிர்த்து வெளியில போக முடியாது. ஆனா முன்ன இருந்ததோட 4 மடங்கு பிரச்சாரம் பண்றாரு. எப்படி முடியுது? ஆன்மீக குருவுடைய விட ஆன்மீகமான ஆன்மீக குரு. ஆனா தினமும் டயாலிசிஸ் பண்ணும். அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க துன்பப்படுறாங்களா? அவங்க அதை அவங்க பாதிக்காத மாதிரி பிடிச்சுக்கிறார். அது அவங்களை மட்டும் பாதிக்கிற மாதிரி இல்ல. குரு மகாராஜ் ஆபீஸ் எல்லாம் சொல்றாங்க, குரு மகாராஜ் தன்னை சுத்தி இருக்கிறவங்களும் தனக்கு உடம்பு சரியில்லை பாதிக்கப்படக்கூடாதுன்னு பாத்துக்கிறாங்க. நார்மலா இருக்கிற மாதிரி பேசி விளையாடி வரக்கூடிய சீடர்கள்ட்ட, வரக்கூடிய சேவகனுடைய பக்தர்கள்ட்ட ரொம்ப யதார்த்தமா பேசி அவர் பார்த்தா அவருக்கு டிசீஸ் இருக்குன்னே சொல்ல, உடம்பு முடியலன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கு. ஏன் முடியாது? முடியும். மனசு, மனம் மனம் நினைக்கணும், நான் ஏன் துன்பத்துக்கு ஆளாகணும்? நானே இந்த உடலில் ஆத்மா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நானே இந்த உடலில் ஆத்மா. அப்ப நான் துன்பத்துக்கு ஆளாகணும் அவசியம் இல்லையே. துன்பத்துக்கு ஆளாகல, குருமராஜ் துன்பத்துக்கு ஆளாகல. ஏன்னா அது பாதிக்காத மாதிரி அவர் இருந்தார். அதுதான் தன்னை உணர்ந்த நிலை. தன்னை உணர்ந்த ஆத்மா இது போன்ற மாற்றங்களால் பாதிப்படைவதில்லை. தீரத்தனம் எதி தீரா. அதனால இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கதான். நம்ம ஏன் பாதிக்கப்படுறோம், நம்ம ஏன் வருத்தப்படுறோம், ஏன் நம்ம சோர்ந்து போறோம்? ஏன்னா இன்பம் துன்பம் நமக்கு வேற வேற. நமக்கு இன்பம் துன்பம் வேற வேற. ஆனா தன்னை உணர்ந்த ஆத்மாவுக்கு இன்பம் துன்பம் 2 ஒண்ணுதான். நீங்க குருமராஜ புகழ்ந்தீங்கன்னா அவர் அதெல்லாம் மயக்க மாட்டாரு. நீங்க அவரை பரிகாசம் பண்ண அதெல்லாம் ஒத்துக்கூட மாட்டாரு. ஏன்னா அது 2 ஒண்ணா பாக்குறவங்க. ஆத்மாராமா தண்ணீர் திருப்தி அடைகிறவங்க. புற விஷயங்கள் அவங்க சந்தோஷப்பட்டாரு. ஏன்னா அவங்க கிருஷ்ண உணர்வுல திருப்தி விட்டு இருக்காரு. கிருஷ்ண உணர்வுல நம்ம திருப்தி விட்டு இருந்தோம்னா வெளியிலிருந்து யாருக்கும் நம்ம சந்தோஷப்படுத்த வேண்டாம். கிருஷ்ண உணர்வுல நம்ம முழுமையா நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா, கிருஷ்ண உணர்வுல நம்ம திருப்தி விட்டு இருந்தோம்னா வெளியிலிருந்து யாரும் நம்ம சந்தோஷப்படுத்த வேண்டாம். நம்ம நம்மளும் திருப்தி அடைஞ்சுக்கணும். அப்ப அவங்க ப்ராப்ளம் என்னன்னா, பக்தர் மேலும் பக்தரின் தொண்டை ஏற்ற பகவான் தமது அழகிய புண்டையால் அவரோட துன்பத்தை துடைத்து விடுகிறார். அப்ப பக்தருக்கு ஒரு மன கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பகவானை பார்த்தா அது போயிடும். ஏன் மன கஷ்டம் வந்தது? மனம் அனுமதித்ததுனால வருது. என் மனசு அனுமதிக்கலன்னு வச்சுக்கோங்களேன்,
எனக்கு மனசு இருக்கு, அது அனுமதி கொடுத்தாதான் நான் கஷ்டப்படுவேன். அது ஃபீல் பண்ணாதானே, அந்த ஃபீலிங்கே உள்ள கொண்டு வராம இருந்துட்டா, அப்ப மனசுக்குள்ள ஃபீலிங் வராம இருக்கு என்ன பண்ணணும்? அதுதான் புத்தி. என்ன சொல்றாரு கிருஷ்ணா? இந்திரியாணி பராராவு இந்திரியப்ப பரமன மனசஸ்து பராபுட்டே யோகுட்டே மனசு. புலன்களை விட உயர்ந்தது மனம், மனதை காட்டிலும் உயர்ந்தது புத்தி, புத்தி காட்டிலும் உயர்ந்தது ஆத்மா. அப்ப எல்லாத்தோட ஆத்மா உயர்ந்தது, எல்லாத்தோட ஆத்மா. நம்ம யார் இப்போ? ஆத்மா. அப்ப நான் மனசா, நான் புலன்களா, நான் அந்த புத்தியா? அப்பயே நான் பாதிக்கப்படணும், அப்பயே நான் துன்பப்படணும். நான் ஏன் மனசு சொல்றது கேட்கணும்? நான் மனசு சொல்றது கேட்டாதான் துன்பம், நான் மனசு சொல்றது கேட்கலன்னா துன்பம் கிடையாது. எப்படி மனசு சொல்றது கேட்காம இருக்கிறது? மனசு சொல்றது கேட்காம இருக்குன்னா பக்தர்கள் சொல்லிட்டேன். சிக்ஷா குரு, தீக்ஷா குரு, மூத்த பக்தர்கள் சொல்றதை கேட்கும். ஆச்சாரிய பிரபார் புக்ல என்ன சொல்லியிருக்காரோ அதை கேட்கும். அது உள்ள போகணும், அது மைண்டுக்குள்ள போகணும், நம்ம மனசுக்குள்ள அது போகணும். நம்மளுடைய தாட்டுக்கு அது இடம் கொடுக்க கூடாது. நம்மளா ஒரு யூகம் பண்ணிட்டு நினைக்க இருக்க கூடாது, அது துன்பத்துல போயிடும். நம்மளா ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டோம்னா அது துன்பம். ரைட்? சோ எனக்கு இன்ப துன்பத்தை நான் அனுமதிச்சா தானே. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? எனக்கு இன்பமோ துன்பமோ நான் அனுமதி கொடுத்தா தானே. இப்போ என்ன நீங்க நல்லா புகழ்றீங்கன்னு சொல்லுங்க. ஓ பிரபு ஜெகதானந்த பிரபு இஸ் கிரேட் ஆன்னு சொல்றீங்க. அப்ப அந்த உள்ள வாங்கிட்டா சந்தோஷப்படுவேன். உள்ள வாங்க வச்சுங்களேன், இவன் நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு போட்டுட்டு இருக்கிறாரு. எல்லாம் பிரபுபாடு செய்யாத செஞ்சோட நான் செஞ்சுட்டேன், பிரபுபாடும் ஆன்மீக குருவும் செய்யாத நான் செஞ்சுட்டேன். அது மட்டும் நான் யாரு? நான் பிரபுபாவுடைய இயக்கத்துல ஒரு ஒரு ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி. குருவுடைய கையில நான் ஒரு கருவி. அப்ப கருவியை போல்தான் எப்படி ரியாக்ட் பண்ணும்? இப்போ என் கையில ஒரு செல்போன் இருக்கு, இந்த செல்போனை போல்டா ஏதாவது ரியாக்ட் பண்ணுமா? அந்த செல்போன் வச்சுக்கிற போல்டா வெரி குட், ஓ இந்த செல்போன் இவருது, செல்போனே இவருது, உங்க செல்போன் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இந்த செல்போன் நான் வச்சிருக்கேன், ஏன்டாலும் சொல்றீங்க உங்க போன் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அட்வான்ஸா இருக்கு, ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது, டேமேஜ் ஆகல, எவ்வளவு தூரம் கீழே போட்டாலும் உடையல, எவ்வளவு தூரம் கீழே போட்டாலும் உடையல, ரொம்ப நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா எஸ், அந்த செல்போன் உரிமையாளருக்கு பெருமை. ஓ என் செல்போன் நல்ல போனு. அதே மாதிரிதான் நம்ம ஒரு செல்போன் மாதிரி, இந்த செல்போன் உரிமையாளர் குரு. சோ குருட்ட பிரார்த்தனை பண்ணணும். என்ன சொல்லலாம்? உங்க சீடர் ரொம்ப நல்லா சேவை பண்றாரு, அவர் எவ்வளவு தூரம் கீழே விழுந்தாலும் அடிப்பட மாட்டேங்கிறாரு, எவ்வளவு தூரம் அடிவாலும் துன்பப்பட மாட்டேங்கிறாரு, எப்பவுமே நியூட்ரலா இருக்காரு, ஹாப்பியா இருக்காரு, இன்ப துன்பம் ரெண்டையும் சமமா பண்ணிக்கிறாரு அப்படின்னா அந்த பெருமை குரு. ஏன்னா குருவுடைய கருணையால் அது கிடைக்குது, குருவுடைய கருணை. சோ அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பெருமை கிடையாது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்காருன்னு அவருக்கு தான் பெருமை. கல்விக்கு பெருமை இல்லை, அந்த கல்வியை உபயோகிக்கிறார் இல்லையா அவருக்கு தான் பெருமை, அந்த கல்வியை பயன்படுத்துறாரு இல்லையா அவருக்கு தான் பெருமை. சோ அந்த மாதிரி நீங்க என்ன புகழும் போது நான் என் குருவிட்ட கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, என் குருவுடைய கருணை, பிரபுபாவுடைய கருணை. பிரபுபாதர் என்ன சொன்னார்? இந்த உலகத்தையே கிருஷ்ண பக்தியில மாத்திட்டு எல்லாம் என் குருவுடைய கருணை. அப்ப அந்த புகழை அவர்கள் மேல கொண்டு போகல, இந்த புகழை பிரபுபாதர் தன் தலைக்கு கொண்டு போகல. சரி, இது ஒரு விஷயம். அப்ப புகழ்ச்சி வரும்போது நம்ம மயக்கக்கூடாது. துள்ளி நின்றா ஸ்துதி மௌனி சந்துஷ்டோ எனக்கு என்ன துள்ளி நின்றா ஸ்துதி மௌனி. நம்ம முன்னாடி ஒருத்தர் நம்ம இன்சல்ட் பண்றாங்களா, அப்ப மௌனமா இருக்கும். என்ன இன்சல்ட் பண்றது? நானே இந்த உடம்புல ஆத்மா, நீங்க என்ன சொன்னா என்ன, அது வரணும். அதுதான் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன், ரியலைசேஷன். நம்ம படிக்கிறோம், நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறோம். இந்த உடல்நல ஆத்மா, இந்த உடல்நல ஆத்மா நித்தியமானவன், கிருஷ்ணாவுடைய சேவகன், அழிவற்றவன், ஆன்மீகமானவன், இந்த உடலை இவரால் ஆத்மா அழிவதில்லை. யாரு கேட்டா சொல்லுவாங்க, ஜெய் குகன் காயத்ரி எல்லாரும் சொல்லுவாங்க. ஆத்மா பற்றி சொல்லணும்னா அவங்களே 1 hour பேசுவாங்க. ஆனா அவங்ககிட்ட ரியலைசேஷன் கேட்பாரு, நீ ஆத்மா உணர்ந்துட்டியா? அம்மா திட்டினோடனே வருது, அப்பா திட்டினோடனே போகும், அப்படி ரியலைசேஷன் வரல. சோ அப்போ நாமளும் அதே ஸ்டேஜில் இருக்கூடாது. சோ நம்ம கிருஷ்ணாவை பிராக்டிஸ் பண்ண அனுபவங்கள் வரணும்.
அனுபவம் வந்தால் மட்டும்தான் நம்ம பக்தியில முன்னேறிக்கணும்னு அர்த்தம். நாலேஜ் இருந்தா பக்தியில முன்னேறிக்கணும்னு அர்த்தம் இல்ல. நான் பகவத்கீதை நிறைய தடவை படிச்சிட்டேன், நான் நிறைய புக்கு படிச்சிட்டேன், நான் பக்தி சாஸ்திரம் முடிச்சிட்டேன், நான் வந்து கிளாஸ் படிக்கிறேன், இது நாலேஜ் மட்டும் இருந்து போயிடுது. பிராக்டிக்கலா வந்து வரும்போது நம்ம இதை ஃபேஸ் பண்றோம். அப்போ ஒரு பக்தன் துன்பத்துக்கு ஆளாக கூடாது. ஒருவேளை அவன் வந்து பலவீனத்தினால துன்பத்துக்கு ஆளானாலும் அவன் பகவானை பார்த்த உடனே என்னாயிடும், அந்த துன்பம் மறந்து போயிடும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம், பலவீனத்தினால துன்பத்துக்கு ஆளாய் பகவான் பார்க்க முடியும். ஆனா என்ன சொல்லியிருக்கு பாருங்க, நம்ம கேள்விக்கெல்லாம் பாகவத்துக்கு பதில். நம்ம லைஃப்ல என்னென்ன கேள்வி நமக்கு வேணுமோ எல்லாம் பாகவத்துல பதில். என்ன சொல்லியிருக்கு, பக்தவியும் தொண்டை ஏற்றுக்கொண்ட பகவான் தமது அழகிய புன்னகையால் அவர்கள் துன்பத்தை துடைத்து விடுகிறார். பகவானை பார்த்த உடனே எப்பேற்பட்ட வருத்தம் போயிடும். அதனால பகவான தரிசனம் பண்றது ஒரு நாளைக்கு படுக்கும். பகவான தரிசனம் பண்றது ஒரு பெரிய சேவை. அது நித்திய உற்சவம். பகவான தரிசனம் பண்றது நித்திய உற்சவம். என்ன சொல்லியிருக்கு, மாயாப்பூர் விருந்தாவன் யாத்திரை போறோம் இல்லையா, மாயாப்பூர் விருந்தாவன் யாத்திரை போற இடத்துல பூஜாரிகள் வந்து பகவான் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த அலங்காரமே பிரச்சாரம் பண்ணும். அந்த பூஜாரி பிரச்சாரம் பண்ண வேண்டாம், அவர் பூஜா சர்வீஸ்ல இருக்காரு. அதுல வந்து புரோபாவுடைய 2 மூத்த சீடர் இருந்தாங்க, கரிநிவாசம் அவங்க டெய்லி வர்ஷிப் அப்படி பண்ணுவாங்க, ஸ்டாண்டர்டா வச்சுக்காங்க. அந்த பிக்கர் நம்ம பேசுங்க, நம்ம பார்த்தா அந்த பிக்கர் சிரிக்கும். ராதா மாதவ சிரிக்கிறத பார்க்க முடியும். ராதா மாதவ நம்மளோட அன்பு பரிமாற்றம் அந்த அளவுக்கு அவங்க விக்கிரகத்தை கவனிச்சுட்டாங்க, விக்கிரகத்தை பார்த்துட்டாங்க. சோ பகவானை எவ்வளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோமோ, பகவானை எவ்வளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோமோ, பகவானை எவ்வளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ, பகவான் எவ்வளவுக்கு நம்ம அன்பு செய்யறோமோ, அந்த அளவுக்கு பகவான் என்ன இருக்காரு, நம்மகிட்ட கடன்பட்டவராக இருக்கிறார். கடமைப்பட்டவருக்கு சொல்ல பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டு அவரை மிகவும் கடமைப்பட்டவராக செய்கிறது. இந்த பக்தன் எப்படி பாத்துக்கிறாரு, ஆக்சுவலி உண்மையில அவர் தான் நம்மளை பாத்துக்கிறாரு. உண்மையில பகவான் தான் நம்மளை பாத்துக்கிறாரு. ஆனா பகவானுக்கு நம்ம சேவை செய்யும்போது பகவான் எப்படி எடுத்துக்கிறாரா, இந்த பக்தர்ல என்ன பாத்துக்கிறாருன்னு சொல்லி அவர் கடமைப்பட்டவராக. எவ்வளவு ஒரு விஷயம். பாகவதம் சும்மா அப்படி கடந்து போக முடியாது. ஒரு வழி எடுத்தா எவ்வளவு யோசிக்க வேண்டியது. பாகவதம் தானே அப்படி நான் படிச்சுட்டு அப்படி கடந்து போயிட முடியாது. ஒரு வார்த்தைக்கும் 1000 அர்த்தம் இருக்கு. பக்தனுக்கு என்ன துன்பம், பக்தனுக்கு துன்பமே கிடையாது. என்ன கேட்டா பக்தனுக்கு துன்பமே கிடையாது. என்ன துன்பம், என்ன மாதிரி இயக்கம் அது, சங்கீத இயக்கம், கீர்த்தனம், பிரசாதம், விதவிதமான பிரசாதம், கீர்த்தனம், பக்தர் சங்கம், ஆனந்தம், கோலோகேர பிரேமதான ஹரிநாம இயக்கம் வந்து ஆனந்தாம்புதி வருது. ஆனந்தம் தரக்கூடிய, பேரானந்தம் தரக்கூடிய, ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும். உண்மையில கிருஷ்ண பக்தி நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு நாள் இதை என்ஜாய் பண்ணணும். கிருஷ்ண கான்சியஸை என்ஜாய் பண்ணணும். நம்ம எவ்வளவு பேர் கிருஷ்ண கான்சியஸ் என்ஜாய் பண்றோம், அனுபவிக்கிறோம். மேலோட்டமா பண்ண அனுபவிக்க முடியாது. அந்த சேவையை ரசிக்கணும், பகவானை ரசிக்கணும், நாம சங்கீதத்தை ரசிக்கணும், பாடலுடைய அதை ரசிக்கணும், அந்த பாடலுடைய அர்த்தத்தை சுவைக்கணும். அப்படி வந்து இந்த டேஸ்ட் டெவலப் பண்ணணும். அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதை டிஸ்கஸ் பண்ணணும். அப்படி பண்ணா கிருஷ்ண பக்திக்கு நமக்கு அமிர்தமா இருக்கும். விட்டு போகணும்னு என்ன வராது, வெளியில போகணும் என்ன வராது, எந்த சூழல் வந்தாலும் வராது. ஏன்னா அது நம்ம அனுபவிக்கல. நீங்க பழைய வீடியோ எல்லாம் பாருங்க, ரோபாடி சீடர்கள் கீர்த்தனை வந்து எப்படி இருக்காரு. நான் சொல்லி நம்பிக்கையில நீங்க யூடியூப் ஆன் பண்ணுங்க, ரோபாடி கீர்த்தன், அதாவது கீர்த்தன் போடும்போது ரோபாட பார்க்கும்போது எப்படி இருக்காரு. அவங்க கால் தரையிடப்படாது. ஜெய பிரபுபாதா அப்படி குறிப்பா ஏர்போர்ட்ல எல்லாம் வந்து யூடியூப்ல பாருங்க வீடியோஸ் எப்படி அனுபவிச்சிருக்காங்க. கிருஷ்ண கான்சியஸ் வந்து கிருஷ்ண உணர்வை பக்தர்கள் எப்படி அனுபவிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். நம்ம இன்னும் அந்த மாதிரி அனுபவிக்கல. ரோபாடி சீடர்கள்லாம் கீர்த்தனை பாடும்போது தலைகால பூச்சிட்டு நடனம் வர்றாங்க. அதுக்கு நடுவில் ரோபாடு வந்து 2 கையை உயர்த்தி அவர் டான்ஸ் ஆடும்போது இன்னும் உற்சாகம் ஆயிடுவாங்க.
ரத யாத்திரையப்ப என்னாலும் பிரபுபாதுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அவரால் நடக்க முடியாது அப்படின்னு ரதத்துல ஒரு ஆசனம் வச்சுட்டாங்க. ரதத்துல ஆசனம் வச்சு பிரபாரங்க உட்கார சொல்லிட்டு ரதம் போயிட்டு இருக்கு. ரதம் போயிட்டு இருக்கு, பக்தர்லாம் கீர்த்தனம் பண்ணிட்டு அந்த நடுவில் பிரபாரி நடுவில் டான்ஸ் ஆடிட்டு ஆசனத்துல பிரபார காணும். பார்த்தா அவருக்கு உள்ள இருக்கு. பிரபாட வேகத்துக்கு நடக்க முடியாது, இத்தனைக்கு ஒரு வயசானவர். அவர் வேகத்துக்கு இந்த இளைஞர்லாம் நடக்க முடியாது, முன்னாடி ஓடுவாங்க பிரபா நடந்து போகும்போது. எனர்ஜி, எந்தூசியாசம். சோ அப்போ இந்த கிருஷ்ண உணர்வை நம்ம அனுபவிக்கணும். பிரபாட சங்கத்தை அனுபவிச்சாங்க. அதே மாதிரி நம்ம குருவோடைய சங்கம், நமக்கு இருக்கு குருவோடைய சங்கம். அவர் இன்னைக்கு வந்து ஜூம்ல வராரு, ஆன்லைன்ல வர தினமும் கிளாஸ் கொடுத்துட்டு தான் இருக்காரு. கிளாஸ் கேட்கணும், தமிழ்ல வேற டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. குருபாலட்சுமி கேட்கணும் நம்ம. அப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் அவருக்கு சேவை பண்ணணும், அவரை தர்ஷன் பண்ணணும், அப்பதான் உற்சாகம் வரும். அப்புறம் பக்தர் சங்கத்துல இருக்கணும். அப்ப துன்பமே கிடையாது. இங்க என்ன பிரச்சனைனா நம்ம இதை அனுபவிக்காம போகும்போதுதான் துன்பத்துக்கு ஆளாகும். அதனால ஒருவேளை பக்குவம் இல்லாத பக்தர்கள் துன்பத்துக்கு ஆளாகும் போது என்ன பண்ணணும்? பகவான தரிசனம் பண்ணணும். பகவான தரிசனத்தை விடக்கூடாது. ஏன் பகவான தரிசனம் பண்ணணும்? பகவானின் தொண்டை ஏற்ற அவர், பகவான் பக்தர்களின் தொண்டை ஏற்றுக்கொண்ட பகவான் தமது அழகிய புண்ணியால் அவர்கள் துன்பத்தை துடைத்து விடுகிறார். பகவானை பார்த்தோட என்ன தோணும்? என்ன இருந்தாலும் பரவாயில்ல, பகவானுக்காக அந்த பக்குவம். கோயில வந்து பகவான் தரிசனம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், வாட் எவர் த ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம், நம்ம மனசுல ப்ராப்ளம் இருக்கலாம், உடல்ல ப்ராப்ளம் இருக்கலாம், சொன்ன மாதிரி உடலால முடியாம போகலாம், மனசால. பகவானை பார்த்த உடனே அதெல்லாம் மறந்து போயிடும். இப்போ ஒரு அம்மா இருக்கா, அந்த அம்மாவுக்கு உடம்பு முடியல, ஆனா குழந்தைய பார்த்தோட என்ன தோணும்? அந்த குழந்தைக்கு பிரசாதம் செஞ்சு கொடுக்கணும், அந்த குழந்தைய கவனிச்சுக்கணும். அப்படி அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தோட என்ன ஆயிடுது? அவன் கவலையெல்லாம் மறந்து போயிடுது. இப்போ உதாரணத்துக்கு வீட்டுல ஒரு ப்ராப்ளம், கணவன் மனைவிக்கு ஒரு ப்ராப்ளம், 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆனா எப்படி அவங்களால திரும்ப செயல்பட முடியுது? 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போட்டுட்டாலும் எப்படி அவங்க இல்லற வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த முடியும்? குழந்தைகளோட முகத்தை பார்த்த உடனே சரி, இந்த குழந்தைகளுக்கு வேண்டியாவது இந்த குழந்தைக்கு வேண்டிய பேசாம இருக்கணும். நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், 1000 பிரச்சனை இருக்கலாம், குழந்தைக்கு வேண்டி. அந்த மாதிரி இதற்கு ஒரு எக்ஸாம்பிள், பௌதிகமான உதாரணம். அப்ப ஆன்மீகத்துல வந்து பக்தருக்கு துன்பமே கிடையாது. ஆக்சுவலி சொல்ல போனா நமக்கு துன்பமே கிடையாதுங்க. நான் எழுதி வேணா கைது போடுத்தேன். ஆத்மாவை யாரும் துன்பத்துக்கு ஆளாக்கவே முடியாது. ஆத்மாவுக்கு துன்பமே கிடையாது, ஆத்மாவை துன்பத்தில் ஆழ்த்தவும் முடியாது. ஏன்னா ஆத்மா ஆன்மீகமானது, கிருஷ்ணனுடைய அம்சம், அது உன்னதமானது, ஆனந்தாம்பதி வர்தனம், அது வந்து ஆனந்தமய அபியாசம். ஆத்மா ஆனந்தமய அபியாசம், ஆனந்தம் தேடுறது, ஆனந்தம் தேடுது. அந்த ஆனந்தம் எங்க இருக்கு? கிருஷ்ணாது இருக்கு. கிருஷ்ணாத வந்து ஆனந்தம் கிடைக்கும். ஆனா எங்க பிரச்சனைனா நம்ம மனதினால துன்பத்துக்கு ஆளாகும் போது அந்த ஆனந்தம் அதை மிஸ் பண்ணிடுறோம். அதை வந்து மிஸ் பண்ணிடுறோம். ப்ராப்ளம் நம்ம கிட்ட தான். அப்ப என்ன பண்ணணும்? ப்ராப்ளம் நம்ம கிட்ட வரும்போது அதை போய் ஓட கட்டிட்டு பகவான் வந்து தரிசனம் பண்ணணும். பகவான் பிரார்த்தனை பண்ணலாம், கிருஷ்ணா நான் உங்களுக்கு சேவை பண்ணணும்னு ஆசைப்படுறேன், உங்களுக்கு சேவையில் இருக்குன்னு ஆசைப்படுறேன், இனிமே நீங்க பரிச்சை பண்றீங்க, நான் வந்து பக்தியில முன்னேறி இருக்கேனா, நான் வந்து முழுமையா சமர்ப்பிச்சிருக்கேன், நீங்க பரிச்சை பண்றீங்க, நீங்க என்ன பரிச்சை பண்றது உங்களுக்கு உரிமை உண்டு. கிருஷ்ணருக்கு நம்மை பரிச்சை பண்ண உரிமை உண்டா இல்லையா? நம்மளை எப்படி வேணா நடத்துறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இதை ஏத்துக்கிட்டா நம்ம சரணடைஞ்சுக்கணும். ஆசிஷவா பாதரதாமினஸ்மா மதர்சனமா வருவ கரோதுவா யதா ததாவா விகதாகுலம் ததோ மத்ராணநாதஸ்து சேவனம். கிருஷ்ணா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், அவரை என் பிரபு ஆவார். ஏனென்றால் அவர் எவ்வித கட்டுப்பாடுமின்றி எனது வணக்கத்திற்குரிய பகவான் ஆவார். எவ்வித கட்டுப்பாடு எப்படி? அது ரொம்ப முக்கியம். எவ்வித கட்டுப்பாடுமின்றி நீங்க வணக்கத்திற்குரிய பகவான். அதான் சொன்னாரு.
உபய வித்தியாசம். இப்ப நாம அனுமதித்தால் அல்லாது, நான் அனுமதி கொடுக்கலன்னா எனக்கு துன்பம் கிடையாது. நான் அனுமதி கொடுத்தாதான் எனக்கு துன்பம். இந்த துன்பம் எங்கிருந்து வருது? மனதுல. மனதை யார் கட்டுப்படுத்த முடியும்? அப்ப புத்தி எங்க போச்சு? அப்ப புத்தியோட சேர்ந்தது யாரு? அப்ப ஆத்மாங்கிற தளத்துல வந்தா பிரச்சனையே இல்லை. அப்போ இந்த துன்பத்துக்கு ஆளாகிறது வந்து நம்மளோட பக்குவமின்மைதான். நம்ம சீரியஸா கிருஷ்ணவாசி எடுத்துட்டோம்னா நோ ப்ராப்ளம். சரி, கணவன் மனைக்குள்ள ப்ராப்ளம் அப்படி வச்சுக்கோ. கணவன் மனைக்குள்ள ப்ராப்ளம், இதுல வந்து ஒருத்தர் வெட்டி கொடுக்கிறாரு, அது ப்ராப்ளம் என்ன ஆகும்? சால்வ் ஆகும். ஒருத்தரே வெட்டி கொடுத்துட்டு இருக்காரு, அப்ப என்ன ஆகும்? சால்வ் ஆகும். ஏன்னா இவர் எவ்வளவு தடவை சொல்லிட்டே இருப்பாரு. கணவன் வந்து மனைவி திட்டே இருக்காங்க, அவங்களும் பொறுத்துக்கிட்டே இருக்காங்க. இவரு சொல்லிச்சுட்டு உடனே என்ன ஆகுங்க? சரி என்ன சொன்னாலும் பொறுத்துக்கிறாரு, ஏன் போய் பேசு இல்லையா? இது மனைவி வந்து ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்துக்காம அவங்க சண்டை போட ஆரம்பிச்சாங்க. நான் மட்டும் எவ்வளவு நாள் பொறுத்துக்கிறேன் சகிச்சுக்கிட்டா அகைன் ப்ராப்ளம் கிரியேட் இல்லையா? இதே மாதிரிதான் மனைவி கோவப்பட்டு இருக்க, கணவர் பொறுத்துட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஒரு நாள் கணவனுக்கு நான் மட்டும் ஏன் பொறுத்துக்கணும்னு நினைச்சா அகைன் ப்ராப்ளம். அதனால சொல்யூஷன் என்னன்னா இதுதான், டாலரன்ஸ், திதிக்ஷா. இதெல்லாம் வைஷ்ணவோட குவாலிட்டி. தமிழ் தேவர் அம்மா தேவகூதிக்கு சொல்றாங்க, ஒரு வைஷ்ணவுடைய குணம் என்ன? திதிக்ஷா, காருணிகா, சுகிருத, சர்வதேகினா, அஜாத சத்திரவ சாதவ சாது புருஷனா. ஒரு சாதுக்கான அடையாளம் என்னது? சாதுன்னா வந்து கோயில பிரம்மச்சாரியா இருக்கிறவங்க, காவி ட்ரெஸ் போட்டுருக்கவங்க, சன்னியாசி மட்டும் சாது இல்ல. கிருஷ்ணபக்தி பண்ற எல்லாரும் சாது தான். கிருஷ்ணபக்தி பண்ற எல்லாமே சாதுதான். சாதுவோட அடையாளம் என்ன? திதிக்ஷா, சகிப்புத்தன்மை, காருணிகா, கருணை, திதிக்ஷா, காருணிகா, சுகிருத, எல்லாருக்கும் நண்பர், சுகிருத சர்வதே, அஜாத சத்ரு, யாரையுமே எதிரியா பாக்குறது. அவருக்கு எதிரியே கிடையாதுங்க. நீங்க வேணா அவர் எதிரியா நினைச்சு போலாம். இப்போ நான் கிருஷ்ணபக்தி பயிற்சி பண்றேன், நீங்க என்ன எதிரியா நினைச்சுக்கலாம், ஆனா நான் உங்களை எதிரியா நினைக்க போறது. ஏன்னா எனக்கு எதிரியே கிடையாது. ஆத்மாவுக்கு ஏது எதிரி நண்பன்? ஆத்மாவுக்கு எதிரி நண்பனே, ஆத்மாவோட உற்ற நண்பன் கிருஷ்ணர் தான். ஆத்மாவுக்கு எதிரி நண்பனே கிடையாது. அதாவது சத்திரவ சாதுவ சாது புருஷனா, இதான் சாதுவோட அணிகள். நமக்கு ஆபரணம் இதுதான், பொறுமை சகிப்புத்தன்மை தான் ஆபரணம். ரைட்? பொறுமை சகிப்புத்தன்மை ஆபரணம். அப்ப இந்த பொறுமையும் சகிப்புத்தன்மை இருந்ததுன்னா என்னை எப்படி துன்ப வரைக்கும் நான் எப்படி அனுமதி கொடுப்பேன்? அனுமதி கொடுக்க மாட்டேன். சரி, அடுத்தது என்ன சொல்றாரு பிரபாதா? பகவானுக்கு செய்யும் தொண்டு அவரை மிகவும் கடமைப்பட்டவராக செய்கிறது. பகவான் இந்த பக்தனுக்கு கடமைப்பட்டவராயிரு. அதுக்கப்புறம் பக்தர்கள் தன்னுடைய சேவைக்கு பதிலாக பகவான் வந்து எதையும் கேட்பதில்லை. நீங்க யாராவது பகவான் ஏதாவது கேட்கணுமா? எனக்கு தெரியாது, அவனும் கேட்கறது. நீங்க யாராவது பகவான் ஏதாவது பௌரியமா கேட்கிறீங்களா? இந்த சத்சங்கத்துக்கு வந்திருக்கவங்க யாராவது பகவான் பௌரியமா கேட்கிறீங்கன்னா அப்படி உண்மையா பக்தி பண்ணணும். யாராவது போய் பகவான்கிட்ட ஏதாவது பௌரியமா கேட்டோம்னு சொன்னா அந்த பக்தி சுத்த பக்தி இல்ல, அது கல்பனமான பக்தி. இது பட்சி சுத்த பக்தியோட அடையாளம் என்ன? அனந்தமூர்த்தி பிரபு சுத்த பக்தியோட அடையாளம் என்ன? நேற்று ரூபகோசாமி சொன்னார் இல்லையா? ஸ்லோவா ரிப்பீட்டடா சொல்லிட்டு கிளாஸ். அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்ம அனாமத்தம் அதுக்குள்ளே கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தமமான பக்தி. உத்தமமான பக்தி என்பது அந்யா அபிலாஷ், எந்த உள்நோக்கம் கிடையாது. நான் பண்ணக்கூடிய சேவையில எந்த உள்நோக்கம் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. சூன்யம், ஜீரோ. எந்த உள்நோக்கம் கிடையாது, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஞான கர்ம அனாமத்தம், அது ஞானத்துடைய தாக்கம் கிடையாது, கர்மத்தோட தாக்கமும் கிடையாது. இந்த பக்தி பண்ணா எனக்கு முக்தி கிடைச்சிடும், நான் கிருஷ்ணாட்ட போயிடுவேன், இந்த பக்தி பண்ணா எனக்கு வந்து புண்ணியம் கிடைச்சிடும். நோ, சிம்பிளி வி வாண்ட் டு சாட்டிஸ்ஃபை கிருஷ்ணா. வேறுமனே கிருஷ்ணன் திருப்திப்படுத்தினார், ஒண்ணுதான், வேற ஒண்ணு எதிர்பார்க்கக்கூடாது. அதுதான் சுத்த பக்தி. அனுகூலேன, கிருஷ்ணனுக்கு அனுகூலமா பக்தி பண்றது. அனுசீலனம், ஆச்சாரிய வழிகாட்டுல பிரபுபாத சொன்ன மாதிரி பக்தி செய்யப்படுறது. அதுதான் உத்தமமான பக்தி. அப்படி உத்தமமான பக்தி பண்ணுகிற ஒரு பக்தன் கிருஷ்ணாத்துல எதை எதிர்பார்க்கிறது?
பக்தர்கள் தன்னுடைய சேவைக்கு பதிலாக பகவானை பற்றி எதையும் கேட்பதில்லை. அனைவராலும் விரும்பப்படும் முக்கிய பகவான் அளிக்கும் பொழுதும் அதையும் பக்தர்கள் மறுத்து விடுகின்றனர். பகவான் முக்தி கூட கொடுக்க தயாரா இருக்காரு, ஆனா பக்தர்கள் விரும்புறதில்லை. 2 இடத்துல படிச்சிருக்கோம் அடிக்கடி கிளாஸ். பகவான் முக்தி கொடுக்குறேன்னு சொன்னாலும் பக்தர் வேண்டாம் கிடையாது. சரி, ஓகே, பிரகலாதம் ஸ்லோகாவே இருக்கு. நதனம் நஜனம் ந சுந்தரி கவிதாபா ஜெகதீஷி காமையே மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதார் பக்தி ரகைத்து தொழில். இதுதான் சித்த பக்தி. சைதன்ய மாப்பு என்ன கேட்கிறாரு? சைதன்ய மாப்பு ஒரு பக்தனுடைய பகவானே ஒரு பக்தனுடைய மனோபாவத்திலிருந்து எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்றாரு. எனக்கு ஜனம் வேண்டாம், எனக்கு தனம் வேண்டாம், எனக்கு அழகான பொருள் வேண்டாம், சரி முக்தி அடைச்சிருக்கியா அதுவும் வேண்டாம், எனக்கு எவ்வளவு பிறகு கொடுத்தாலும் பரவாயில்ல, அவன் ஜென்மனி ஜென்மனீஸ்வரன், நான் பிறகு வேண்டாம்னு சொல்லல. கிருஷ்ணா எனக்கு தனம் ஜனம் செல்வம் அழகான ஒண்ணு வேண்டாம், சரி அவன் முக்தி அடைச்சிருக்கியா அதையும் கேட்கல, நீ எனக்கு எவ்வளவு பிறகு கொடுத்தாலும் பரவாயில்ல, என்ன வேணும்? பகவதா பக்தி அகைதுகி. அகைதுகி பக்தி. இந்த அகைதுகி பக்தி என்னது? அகைதுகி பக்தி எந்த உள்நோக்கம் இல்லாத எதிர்பார்ப்பு இல்லாத பக்தி. அதுதான் வேணும் கேட்கிறாச்சு. பகவதா பக்தி அகைதுகி தொய். சைத்தன்யம் சொன்ன அகைதுகி தொய், பக்தி அகைதுகி. உங்க மேல எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம எதிர்பார்ப்பு இல்லாம கலப்படம் இல்லாத பக்தி செய்யணும். அதற்குரிய கேட்கிறார் அந்த தூய பக்தி, சுத்த பக்தியை கொடுங்க கேட்கிறாரு. அந்த சுத்த பக்தி கிருஷ்ணரோட சாதனமா கொடுக்க மாட்டாரு. அப்படி கொடுத்துட்டாருன்னா கிருஷ்ணர் தன்னே கொடுத்தாருன்னு அர்த்தம். அந்த பக்தர் கிருஷ்ணர் என்ன வேணும் பண்ணலாம். சைத்தன்யம் சொல்றாரு, வாசுதேவ தத்தாவோட அடிமைனா வாசுதேவ தத்தா என்ன வேணாலும் பண்ணாரு, மார்க்கெட்டுக்கு சேல் பண்ணாரு. ஏன்? வாசுதேவ தத்தா சுத்த பக்தினால சைத்தன்யம் விளையாட்டு. சுத்த பக்தினால ஒருத்தர் பகவானை எப்படி வேணாலும் கட்டுப்பட்டார். அந்த பக்தியில கலக்கப்பட்டவராயிரு. சோ இந்த பாயிண்ட் என்னன்னா, பக்தர்கள் தன்னுடைய சேவைக்கு பதிலாக பகவானுக்கு எதையும் கேட்பதில்லை. அப்ப நம்ம ஏன் கேட்கிறோம்? நம்ம பக்தி இன்னும் சுத்த பக்தியா மாறல, கலப்படமான பக்தி. அது மட்டும் இல்ல, நமக்கு இன்னும் பகவான் மேல் பூர்ணமா நம்பிக்கை வரல. பகவானுடைய நாமத்திலையும் பகவானுடைய நாமத்து மேல பூர்ணமான நம்பிக்கை இருந்து நம்ம எது கேட்க மாட்டோம். நாமம் எல்லாம் கொடுக்கும், பகவான் எல்லாம் தருவார். ரைட். அடுத்தது, அனைவராலும் விரும்பப்படும் முக்தியை பகவான் அளிக்கும் பொழுதும் அதையும் பக்தன் மறுத்து விடுகிறார். பரம் தேவ மோட்சம் ந மோட்சம் மதிப்பான் அஜாமியம் பிரவேசம் பரேச நபிகா. எனக்கு மோட்சம் வேண்டாம், தேவலோக பதவி வேண்டாம், பரம் தேவ மோட்சம். எனக்கு தேவலோக பதவி வைகுண்ட பிராப்தி வேண்டாம், பரம் தேவ மோட்சம் நான் மோட்சம் மதிப்பா. எனக்கு தேவலோக பதவி வேண்டாம், வைகுண்ட பிராப்தி வேண்டாம். அஜாமியம் பிரணேதன் பரேச. நான் உங்களுக்கு எந்த வரமும் எதிர்பார்க்கல. கிருஷ்ணர் வந்து வரதராஜ், அவர் வரம் தருவான்னு சிறந்தவர். அவர் என்ன வரவனா கொடுக்க முடியும். ஆனா பக்தர்கள் எதிர்பார்க்க என்னதான் வேணும் உனக்கு? அதுக்கு கேள்வி வரும்ல, என்ன வேணும்? எனக்கு தேவலோக பதவி வேண்டாம், எனக்கு வைகுண்ட பிராப்தி வேண்டாம், எனக்கு உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு வரமும் வேண்டாம், என்னதான் வேணும் உங்களுக்கு? இதன் தேவ பூர்ணாத கோபால பாலம் சதாமே மனசாபிலாசம். எனக்கு இதுதான் ஆசை. என்னப்பா பக்தருக்கு ஆசை ஆசை இருக்கின்றது? என்ன ஆசை இருக்கு? அந்த பாலகோபால ரூபம் எப்போதும் என் மனதில் பயணிக்கும். அதை தவிர அவரை வர வாங்கி விரும்பி சரிங்களா? இதுதான் சுத்தபக்தி, இதுதான் பிரார்த்தனை. இவ்வாறாக பகவானின் பக்தர்கள் கடன்பட்டவராக இருக்கிறார். தமது பக்தர்களின் தொண்டிற்கு ஈடு செய்ய ஒரே ஒரு வழிதான் உண்டு. பகவான் என்ன பண்ணுவாராம்? பகவான் இப்ப நம்ம எல்லாம் பகவான் சேவை பண்றோம் இல்லையா, குருவுடைய கருணையால. பகவானுக்கு சேவை பண்ற பக்தனுக்கு பகவான் ஒன்னே ஒண்ணுதான் செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்? அடுத்த பிரபா சொல்றாரு, பகவான் தமது மயக்கமூட்டு புன்னகையை பக்தர்கள் காட்டி, பகவான் தனது மயக்கமூட்டு புன்னகையை பக்தர்கள் காட்டி மகிழ்ச்சி படுத்த முயல்வதாக வழி. பகவானை பார்த்தோன்னே எல்லாம் மறந்துடுது. பகவானுடைய முகத்தை அன்னைக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி பகவான் அழகா அப்படி சிரிச்சுட்டு இருக்கும் போது எல்லாமே மறந்துவிடும். இதுதான் பகவான் செய்வாராம். ஒரு பக்தனுக்கு சேவை பண்ற பக்தனுக்கு பகவான் காட்டுற ஒரே வழி, அதுக்கு ஈடு செய்யற. இப்போ நம்ம பகவானுக்கு சேவை பண்றோம். இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா, நீங்க எல்லாரும் பேசிருக்கீங்க, நான் பாத்திருக்கேன். ஒரு ஃபெஸ்டிவல் முடிஞ்சோடனே எங்க பகவான் முன்னாடி போய் நீங்க ரொம்ப அழகா இருக்காரு, சிரிச்சிட்டு இருக்காரு, ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது, ஜுவல்ஸ் நல்லா இருக்குது, நம்ம பகவான் ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டாரா?
இவ்வளவுதான் ரியலிஸ்ட். இதுதான் ரியலிஸ்ட் இல்லையா? ஒரு ஃபெஸ்டிவல் கஷ்டப்பட்டு அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கும். அன்னைக்கு ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருந்து ஜென்மாஷ்டமி அன்னைக்கு காலையில இருந்து நைட்டு 12 வரைக்கும் ஃபாஸ்டிங் இருந்து சாப்பிடாம டெக்கரேஷன் பண்ணி அப்புறம் அபிஷேகம் பண்ணி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணி கீர்த்தன் பாடி எல்லாம் பாடி கடைசியில் பகவான் பார்க்கும்போது டயர்டே போயிடும். ஸோ இன்னைக்கு பகவான் எவ்வளவு அழகா இருந்தாரு, இந்த ட்ரெஸ் எவ்வளவு இருந்தது, சொல்லு எவ்வளவு இருந்தது, அவர் சிரிப்பு ரொம்ப அப்படியே சிரிச்சுட்டு இருந்தாரு, சிரிச்ச முகமா இருந்தாரு, ஹாப்பியா இருந்தாரு. இதுதான் ரெசிபிகேஷன். அது பாப்பா சொல்றாரு. பாப்பா என்ன சொல்றாரு, பக்தர்கள் பகவான் புன்னகையை பூத்த முகத்தால் திருப்தி அடைந்து உற்சாகம் அடைகின்றனர். பகவானை பார்க்கும் உற்சாகம் வரும். அதுக்கப்புறம் பக்தர்கள் உற்சாகத்தை கண்டு பகவான் திருப்தி அடைகிறார். இதுதான் அன்பு பரிமாற்றம். இந்த அன்பு பரிமாற்றம் வேற யாருக்குமே கிடைக்காது. யோகிகள், ஞானிகள், தபஸ்விகள், மனக்கற்பனையாளர்கள், வழக்கு தத்துவாதி யாருக்குமே கிடைக்காது. பௌதிகவாதி நோ. இது பக்தனுக்கு மட்டுமே உரித்தான ஒண்ணு. பக்தனுக்கு மட்டும்தான் பகவானை பார்த்து திருப்தி சந்தோஷம், பகவானுக்கு பக்தனை பார்த்த திருப்தி சந்தோஷம். எனவே இத்தகைய உன்னதமான அன்பு பரிமாற்றம் இதன் மூலம் பகவானுக்கும் அவர் பக்தர்களிடையே தொடர்ச்சியான உன்னத போட்டி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. காம்படிஷன். யாருக்கு காம்படிஷன்? பகவானுக்கு பக்தர்களுக்கு காம்படிஷன். சோ பகவானை பார்த்து பக்தன் திருப்தி அடைகிறாரு, பக்தனை பார்த்து பகவான் திருப்தி அடைகிறாரு, போட்டி போட்டு திருப்தி அடைகிறாரு. ஆனா சில நம்ம அதிருப்தியில் உட்காந்து பக்குவம் இல்லை. எவ்வளவு அழகானது. ஒரு பக்தர்கிட்ட பகவான் விக்கிர கூட்டத்துல எப்படி அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. அவங்க சேவை ஏற்றுக்கிட்டு அவங்களது புண்ணை முகத்தால் அவங்க சந்தோஷப்படுத்தி அவரும் திருப்தி அடைஞ்சு அவருக்கு பக்தனும் திருப்தி அடைஞ்சு இதுக்கு மட்டும்தான் நம்ம இடம் கொடுக்கணும். இதை அனுபவிக்கணும். நம்ம அனுபவிக்கணும். எதுக்கு நம்ம இடம் கொடுக்க. அப்போ சம்டைம் ப்ராப்ளம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், குழப்பங்கள் வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படலாம், இன்னும் நடக்கலாம். பகவான் பார்த்துட்டா எவ்ரிதிங் சால்வ், எல்லாம் சால்வ். ஆனா பிரச்சனை என்னது? என்ன பண்ணிடுறோம்? பகவான் பார்க்காம விட்டுருவோம். There is no solution. சால்வே ஆகாது. சோ அன்புக்குரிய விடுதலை இப்ப என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பிரபுபாதா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. பகவானுக்கு பார்த்து பரிமாற்றம். பிரம்மா பகவானுடைய ரூபத்தை கண்டு பேரானதம் அடிச்சு அதை வர்ணிக்கிறார். பகவானுடைய ரூபம் எப்படி இருந்தது? கதம்ப மலரின் குங்குமப்படி போன்ற மஞ்சள் நிற ஆடைய பகவான் உடல் படைச்சிருந்தது. அவருடைய மார்புல ஸ்ரீவஸ்த குறி அப்படியே ஒரு பெரிய ஆரம் தொங்கிட்டு இருக்கு மார்புல. சந்தன மரம் நறுமணமுள்ள குழலாலும் கிளைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது போலவே பகவான் உடல் மதிப்புயர்ந்த ரத்தனங்களாலும் முத்துக்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவர் புற ஆதாரம் இல்லாத மரமாகவும் பிரபஞ்சத்தில் மற்ற இறைவனாகவும் இருந்தார். மேலும் சந்தன மரம் ஒன்று பல பாம்புகளால் மூடப்பட்டிருப்பது போல பகவான் உடலும் அனந்த தேவனின் படங்களால் மூடப்பட்டது. 1000 தலைவர்கள் அனந்த தேவனுடைய பாம்பு பிடிக்கல பகவான் சயனம் பண்ணியிருக்கார். அழகான வர்ணனை. அதனால இதுதான் பாயிண்ட். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பகவானுடைய ரூபம் அவர் ஒருவருக்கு, அந்த ரூபம் சச்சிதானந்தம், அவர் புருஷோத்தமா, அவர் தன் பக்தன் அன்பு பரிமாற்றம் செய்யறாரு, சேவை பண்ற பக்தனுக்கு கடமைப்பட்டவராயிருந்தாரு. அந்த சேவைக்கு பிரதிவாரமா ஒரு அழகான புண்ணிய காலத்து பக்த சந்தோஷப்பட்டாரு. பக்தரும் பகவானுக்கு தரிசனம் பண்ண அவர் திருப்தி அடைகிறாரு. இதுதான் ரெசிப்ரோகேஷன், அன்பு பரிமாற்றம். Conclusion. So point in the conclusion, இதுல முடிவு என்ன? பக்தனுக்கு துன்பமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் துன்பம் இருக்கிறது நினைச்சா அது மாயில மாட்டிக்கணும்னு அர்த்தம், அறியாமல் இருக்கணும்னு அர்த்தம். ஆத்மாவுடையது துன்பம், ஆத்மாவுடையது இறப்பு, ஆத்மாவுடையது மான அவமானம். சமச்சத்ருச்ச வித்திரேச்ச கதா மானாபமானையோ. ஒரு பக்தனுக்கு நண்பன் எதிரி 2 ஒண்ணுதான், மான அவமானம் 2 ஒண்ணுதான். சமச்சத்ருச்ச வித்திரேச்ச கதா மான சீதோஷ்ண சுகுருப்பேஷு. சீதோஷ்ணாவுடைய சுகத்துக்கு எப்படி பொறுத்துக்கணுமோ அந்த மாதிரி வாழ்க்கையில சுகத்துக்கு பொறுத்துக்கணும். உலகால மனதால சேர்த்துக்கணும். சீதோஷ்ண சமசங்க விவர்த்திதா. பக்தர் சங்கத்துல ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி பக்தர் எல்லாம் சங்கத்துக்கு போயிடக்கூடாது. பக்தர் சங்கத்துல ஏதாவது ப்ராப்ளம் வந்து என்ன பண்ணக்கூடாது?
பக்தர் அல்லாதவன் சட்டத்துல போய் இன்னும் ஆபத்து. நம்ம என்ன சொல்லுவாங்க, இதுதான் நாங்க அப்பவே சொன்னோம், அங்கெல்லாம் போகாது. அப்படியே மாயா வந்து டிடெக்ட் பண்ணிடும். முடிஞ்சு சம சங்க விவரிச்சுதான் துல்லிய மௌனி பொருளும் போது மௌனமாயிருக்காரு. சந்துஷ்டம் ஏனக்கு என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தியோடு இருக்காரு. அதுக்கேன ஸ்திரமதிர். பக்தனுக்கு ஸ்திரமதிர் அவசியம். ஸ்திரமதிர் என்னது? உறுதியான மனது. அவரை ஷேக் பண்ணவே முடியாது. கிருஷ்ணவாசில இருந்து எந்த பக்தருக்கு உறுதியான மனது இருக்கோ அவருக்கு என்ன நடந்தாலும் அவர் அசைக்க முடியாது. கிருஷ்ண பக்தியில அவருக்கு அவமானங்கள் ஏற்படலாம், பிரச்சனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், என்ன நடந்தாலும் அவர் ஸ்திரமா இருக்காரு. அதுக்கேன ஸ்திரமதிர். அந்த மாதிரி பக்தர் எனக்கு பிரியமான இருக்கு. பகவத்கீதை கிருஷ்ணா சொல்ற எந்த மாதிரி பக்தர் பிரியமான. சோ நம்முடைய ப்ரோக்ராம் என்னது? நம்மளுடைய ஹோல் ப்ரோக்ராம் என்னது? கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தர் ஆகணும். கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தர் ஆகணும். இல்லாட்டி என்ன பிரயோஜனம்? இந்த மனித வாழ்க்கை கிடைச்சும் கிருஷ்ண பக்தி கிடைச்சும் நம்ம ஒழுங்கா பண்ணலைன்னா கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தர் எப்படி ஆகணும்? கிருஷ்ணர் பிரியமான பக்தர் ஆகணும். அப்ப கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தர் ஆகணும்னா கிருஷ்ணர் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாரு? இதுதான் எதிர்பார்க்கிறாரு. இப்ப சொன்னமே சமச்ச மித்திரேச்ச ததாமானாபமானி இதெல்லாம் படிச்சுக்கணும். இதெல்லாம் ட்ரெயின் பண்ணணும். ட்ரைனிங் எடுத்துக்கணும். நான் எந்த சூழ்நிலையிலும் பாதிப்படையக்கூடாது. நண்பன் எதிரி 2 பேரும் சமம் வாய்க்கணும். மாணவமானது சமம் வாய்க்கணும். இன்ப துன்பத்தை சமமா வாய்க்கணும். அப்புறம் புகழ்ந்தா மயங்கக்கூடாது, இகழ்ந்தா வருத்தப்படக்கூடாது. எப்போது இருக்கிறது திருப்தியோடு இருக்கணும். பக்தநாம சங்கத்தில் விலகி இருக்கணும். இதெல்லாம் இருப்பாங்க. பக்தர் அல்லாத சங்கத்துக்கு விலகி இருக்கணும். அப்படி இருக்கிறத வச்சு திருப்தியோடு இருக்கணும். ஓகே, பகவான் இருக்காரு, சந்துஷ்டா இருக்காரு. அப்புறம் ஸ்திரமதி. பக்தியில வந்து ஸ்திரமதி ரொம்ப ரொம்ப அவசியம். ஸ்திரமதி ஏன் மனசு ஸ்திரமா இல்ல? ஏன் நம்ம ஸ்திரமா இல்ல பக்தியில? இல்ல, ஏன் பக்தியில ஸ்திரமா இல்லைன்னா கிருஷ்ணனோட நம்ம தீவிரமா எடுத்துக்கல. கிருஷ்ணனோட தத்துவம் நம்ம புரிஞ்சுக்கல. சேவையில நம்ம அதிகமா சொல்லி வளர்த்துக்கல. சேவை கூடாதுன்னு என்ன வரல. நான் சேவை பண்ணணும், என்ன இருந்தாலும் பகவான் ரிலேஷன்ஷிப் பண்ண மாட்டேன். ஸ்திரமதி. என்ன நடந்தாலும் சர்வீஸ் பண்ணும். இப்போ பையன் ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூல்ல டீச்சர் திட்டினாலும் போயிட்டாலும், ஏன்னா ஒரு வழி இல்லை இல்லையா? படிச்சு நான் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஸ்கூல் போயிட்டு இருக்கேன். ஸ்கூல்ல வந்து கரஸ்பாண்டன்ட் திட்டுறாரு, பிரின்சிபால் திட்டுறாங்க, டீச்சர் திட்டுறாங்க, ஆனா போயிட்டாலும் வேற வழி இல்லை. ஏன்னா நான் வந்து படிச்சுதான் ஆகும். அப்ப அந்த கேரியர்ல வந்து நான் லெவலுக்கு போகணும். அப்போ அங்க இருக்கிற டெடிகேஷன் அது வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அங்க வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான். அதே போலதான் பக்தியிலையும். பக்தியில என்ன நடந்தாலும் என்னோட டிட்டர்மினேஷன், டெடிகேஷன் பிளஸ் என்னுடைய திரவிரதா உறுதி, ஸ்திரமதி. அது வந்து பிரபுபாவுக்கு படிச்சுட்டே இருக்கணும். அவர் சொன்ன மாதிரி பிரபுபாவுடைய வாழ்க்கையை பார்க்கணும். எப்படி ஸ்திரமா இருந்தாரு, குருவுடைய வாழ்க்கையை பார்க்கணும், மூத்த பக்தருடைய வாழ்க்கையை பார்க்கணும். அப்போ நமக்கு அந்த டிட்டர்மினேஷன். அதுக்காக அசோசியேஷன் வந்து வேற எதுக்காக இல்ல. அசோசியேஷன் இந்த உறுதி, மன உறுதி வரணும். மனதுல உறுதியாகும் கிருஷ்ண உணர்வு. ஓகே, இப்படிதான் இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் என்னது? கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தராகும். அப்படின்னா நீங்க சொன்ன விஷயங்களும் கடைபிடிக்கும். எக்காலத்துக்கும் துன்பத்துக்கு நம்ம அனுமதி கொடுக்க கூடாது. முதல்ல துன்பத்துக்கு அனுமதி கொடுக்கூடாது. ரெண்டாவது அப்படி துன்பத்துக்கு அனுமதி கொடுத்தாலும் பகவானை மறக்கக்கூடாது, பகவானை தரிசனம் பண்ணாம இருக்கக்கூடாது. இப்படி நம்ம ஒண்ணு விலக்கு போகும்போது நம்ம மாட்டிக்கணும். முதல்ல துன்பத்துக்கு அனுமதி கொடுத்துறோம், அது துன்பத்துக்கு ஆளாயிட்டு பகவானை விட்டுறோம். அப்புறம் உட்காந்து சேவையை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு தலைமை கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு. அதனால முதல்ல துன்பத்துக்கு மனதில் அனுமதி கொடுக்க கூடாது. ரெண்டாவது அப்படி துன்பம் வந்துட்டாலும் பகவான் வரக்கூடாது, சேவை வரக்கூடாது, தர்சனத்தை வரக்கூடாது, சாதனை வரக்கூடாது. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹரே கிருஷ்ண. பாகவதம் கி ஜெய், சர்வபால் கி ஜெய். ஓகே, ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா